friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம மசாலா மக்கானா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்தியான and டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஸோ இதுதான் மக்கானா. இதில் நிறைய நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்கு. ரொம்ப ரிச் இன் ப்ரோட்டீன். டயட் பண்ணுறவங்க ஃபாஸ்டிங் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இதை எடுத்துக்கலாம். ரொம்ப லோ இன் கேலரி அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட். ஸோ இந்த மக்கானா யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மக்கானா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் வாங்க கிடைக்கும். இந்த அமுக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் இல்லாட்டி ஒரு பேனில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லாட்டி நார்மலாக ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே இந்த மக்கானாஸை நம்ம இது கூட ஆட் பண்ணி ஒரு 60 செகண்ட்ஸ், அதாவது ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா லோவில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்டாக இருக்கிற மக்கானா நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக மாறும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன மசாலாஸ் வேணாலும் இதில் வந்து வேரியேஷன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 1 மினிட் ஆயிடுச்சு. கையில் உடச்சி பார்த்தாலே பாருங்கள் நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு தனியான பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த எண்ணெய் கூடவே கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் பெப்பர், இந்த 3 மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை லைட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை லைட்டாக போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மக்கானாஸ் ஆட் பண்ணலாம். நம்ம சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. அப்புறம் ஃபாக்ஸ்னட் அப்படின்னு நிறைய பேர் உண்டு. இப்போ நல்லா ஒரு நிமிஷம் மறுபடியும் இதை நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஃபேட் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் டயட் பண்ணுறப்ப கூட இந்த ஸ்நாக்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்க போகிறேன். ஸோ ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுக்காக. நல்லா டாஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், மக்கானா யூஸ் பண்ணி ஒரு மசாலா மக்கானா ஸ்நாக்ஸ் நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஹவுஸ் டு ஹோமை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.